அது என்னவோ தெரில, திமுக ஆட்சிக்கு வந்தால் மட்டுங்க இந்த சமூக போராளிகள் எங்கே போய் சாகுறானுங்கன்னே தெரியல. மூச்சு விடுற சத்தம் கூட கேட்க மாட்டேங்குது. அதே அதிமுகவுடைய ஆட்சின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே தூக்கி பிடிச்சி நின்றுப்பானுங்க ரோட்டில். போர்டு அதை ஒழிக்கணும் இதை ஒழிக்கணும், அவ்வளோ அநியாயம் நடந்துருச்சு இவ்வளோ அநியாயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி கூப்பாடாக போடுவானுங்க. அத்தனை சினிமாக்காரனும் பொங்கி எழுவானுங்க. ஆனால் இப்போ என்னடானா ஒருத்தனை கூட அட்ரஸையே காணோம். அதில் குறிப்பாக என்னடா அப்படின்னா, ஒரே ஒரு மனுஷன் ஓட்டு கூட போட வராத ஒரு குடும்பம், ஓட்டு கூட போட அருகதை இல்லாத ஒரு குடும்பம், வர வக்கு இல்லை, ஒரு ஜனநாயக கடமையை கூட செய்யாத ஒரு குடும்பம். அதுவும் போக அதுக்கு ரீசன் சொல்கிறாங்க, நாங்கள் வருஷம் ஓட்டு போடுவோம், ஆன்லைன்லேயே கூட ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய குடும்பம் அப்படின்னு வச்சுப்போமே. தமிழ்நாட்டில் சொல்லியிருக்கார் இபிஎஸ் அவர்கள், இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெண்களும் குழந்தைகளும் வெளியே வரத்துக்கே வந்து அச்சப்பட வேண்டிய ஒரு சூழல் தான் வந்து திமுகவில் நிலவிட்டுருக்கு, திமுகவோட ஆட்சியில் நிலவிட்டுருக்கு. அதில் சின்ன ஒரு முரண்படுறேங்க. என்ன அப்படின்னா, இந்த பணக்கார வீட்டு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஏகபோக பாதுகாப்பு இருக்குது. ஆனால் நம்மளை மாதிரி இந்த நடுத்தர மக்கள் கீழ்த்தட்டு மக்களுக்கு மட்டும்தான் ஒரு உத்தரவாதமும் கிடையாது. எப்படா சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? இந்த ஜெய்பீம் அப்படின்ற ஒரு படம் எப்போ வந்தது? 2021 வந்துச்சு. அந்த படம் வந்து ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை ஏற்பட்டது, ஜாதி பிரச்சனை. அதற்காக அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி சூர்யாவோட வீட்டுக்கு 4 போலீஸ் பாதுகாப்பு போட்டாங்க. அது துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போட்டாங்க. ஜெய்பீம் வந்து அதுக்கப்புறம் எத்தனாயிரம் படங்கள் வந்துருச்சு. இப்போ வரைக்குமே அந்த 4 காவலர்கள், துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் சூர்யா வீட்டு முன்னாடி நிற்கிறாங்க. யார் அப்ப முட்டு காசு அப்படின்னு தெரியல. அதான் சூர்யா ஊர்லயே இல்லையாம்மா, அவர் துபாய்க்கு மும்பைக்கு எங்கேயோ போயிட்டாராம்மா. அப்படி ஆளே இல்லாத வீட்டுக்கு துப்பாக்கி ஏந்திய 4 போலீஸ் பாதுகாப்பு. ஓட்டு போட கூட துப்பு இல்லாதவனுக்கு இவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குது இந்த திமுக அரசு. என்னடா அப்படின்னா, திமுகவினுடைய சொம்பு தூக்கிங்க தான் இவங்களும். அதே திமுக ஆட்சியில் ஏதாவது ஒரு அநியாயம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் வாயை திறந்து பேசு, மூச்சு விடுற சத்தம் கூட கேட்காது. பொள்ளாச்சி பாலியல் பிரச்சனைக்கு எவ்வளோ கூப்பாடு போட்டாங்க, சாத்தான்குள பிரச்சனைக்கு எவ்வளோ கூப்பாடு போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு எவனாவது வாய் பேசுங்கடா அப்படின்னா ஒருத்தனும் பேச மாட்டேங்கிறான். ஏப்பா சூர்யா, இன்னைக்கு உடுமலைப்பேட்டையில் அவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 17 வயசு பொண்ணுக்கு பல மாதங்களாக இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. 10 பேர், 17 வயசு பொண்ணு. இதில் ஒரு கொடுமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதில் 3 பேர் 14, 15, 16 வயசு, 7வது 8வது படிக்கிற பசங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இளைஞர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு பாருங்க. ஒரு கஞ்சா, மெத்து, சாராய இது மாதிரி வந்து ஒரு கட்டற்று ஒரு எந்த ஒரு கட்டுப்பாடுமே இல்லாமல் கிடைக்குது. அப்படிங்கும்போது இளைஞர்கள் இப்படி நாசமாக தான் போவான். 14, 15 வயசு பையன் இன்னைக்கு இது மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு சிறுவர் கூர்நோக்கு இல்லத்துக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கேஸுக்கும் கோர்ட்டுக்கும் போகிறான் அப்படின்னா, இன்னைக்கு வந்து தமிழக இளைஞர்களுடைய நிலை என்ன, இந்த ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணுங்க. இபிஎஸ் அவர்கள் மனம் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இதனால் வரல எந்த தலைவர்களோட அறிக்கையிலையுமே தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஒரு விஷயம் வந்து நெகட்டிவாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்தை யாருமே மேற்கோள் காட்ட மாட்டாங்க. அது மாதிரி மேற்கோள் காட்டி பேசுகிற துணிச்சல் எந்த ஒரு தலைவர்களுக்குமே இருந்ததாக இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன், இபிஎஸ் தவிர. என்னடா இவர் அவருடைய ஆட்சி காலத்தில் இது மாதிரி ஒரு அதை மேற்கோள் காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு குற்றமாக ஒரு கரும்புள்ளியோ அதிமுக மீது விமர்சிக்கிறாங்க, திமுக வைக்கிறாங்க. அதை வந்து அதிமுக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எவ்வளோ திசை திருப்பினாங்க, எவ்வளோ அவதூறுகள் பரப்புனாங்க திமுக அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு சம்பவத்தை எடுத்து கம்பேர் பண்ணுறாரு. இந்த ஒரு துணிச்சல் வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னா, நெஞ்சில் பயமே இல்லாதவங்களுக்கு, நேர்மையாக ஆட்சி நடத்தின ஆட்சியாளர்களுக்கு மட்டுமே, ஆளுமைகளுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான ஒரு பண்புன்னு தான் சொல்லணும். நானே அந்த வரியை படிக்கும்போது எப்படி இந்த ஒரு விஷயத்தை மேற்கொண்டு காட்டி பேசுகிறாரு, இதனால தான் வந்து எடப்பாடியார் அவர்கள் யூனிக்காக தெரிகிறாரோ அப்படின்னு எனக்கு தெரியுது. நான் அவரை புகழ்ந்து பேசணும் அப்படின்றதுக்காக பேசலை, அவர் பண்ண விஷயத்தை தான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தில் வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சாதகமாகவும் அவங்களுடைய மாண்பு பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த அம்மாவோட அரசு அதிமுக அந்த பெண்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. ஆனால் இந்த திமுக வந்து அந்த பெண்களை ஒரு அரசியல் ஆதாயமாக பார்த்தாங்க. இவங்க அப்படி நடந்துருச்சு, இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க பண்ணிட்டாங்க, இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி குற்றவாளிகளை வந்து
குற்றம் சுமத்துறதுக்காக இந்த பெண்களுடைய வாழ்க்கையோ அவ்வளோ தூரம் அரசியலாக்குனாங்க. எவ்வளோ தூரம் பேசினாங்க அப்படின்றது, அந்த பிரச்சனை எவ்வளோ தூரம் ஆனது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். குறிப்பாக வந்து இந்த ஒரு பேப்பர் நக்கீரன், கோவாலு எவ்வளோ தூரம் நோண்டி 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 ஓகே ஒரு ஜேர்னலிஸ்டாக நீங்கள் பண்ணுறீங்க, அது எல்லா விஷயத்துக்கும் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்றது தான் ஒரு கேள்வி. ஏன் இன்னைக்கு இந்த உடுமலைப்பேட்டை சம்பவத்துக்கு ஏதாவது ஒரு சிறப்பு தொகுப்பு ஏதாவது போடுங்களேன், அந்த கேஸை பற்றி டீட்டெயில்டாக ஏதாவது போடுங்களே, போட மாட்டாங்க. கேட்டால் போஸ்கோவில் போட்டாங்கப்பா, சட்டப்படி நடவடிக்கை எடுத்துட்டோம்பா அப்படின்னு ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் அதை பற்றி பேசவே மாட்டாங்க எந்த ஒரு மீடியாவும். கோவாவில் மட்டும் இப்படி பேசுவாப்புல. அதுவே வந்து திமுக ஆட்சியில் இல்லாத போது ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா வந்து கேமரா முடி நின்றுவார். இப்போ என்னன்னா அப்படின்ற மாதிரி வந்து நின்றுவார். ஏன்னா இது மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் வந்து பேசுங்கடா அப்படின்னா எந்த ஒரு ஆக்டரும் பேச மாட்டான், எந்த ஒரு சமூக நல சீர்திருத்தவாதியும் பேச மாட்டான், சமூக ஆர்வலர்களும் பேச மாட்டான், ஒருத்தரும் பேச மாட்டான். வேதனையோட ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு இபிஎஸ். நான் வந்து இது மாதிரி உங்களுடைய ஆட்சி காலத்தில் கஞ்சா போதைப் பொருட்கள்லாம் வந்து அதிகமாக புழங்குறத வந்து நான் எல்லா நேரங்களிலும் நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஒருபோதும் வந்து உங்களை மாதிரி நான் அரசியல் ஆதாயத்துக்காக நான் இதை பேசலை. நான் ஒரு குடும்ப தலைவனா, ஒரு அப்பாவா நின்று நான் பேசுகிறேன். என்னுடைய எல்லாருடைய குடும்பமும், எல்லாருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் எதிர்காலம் அவங்களுடைய குழந்தைகளோட எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னைக்கு இந்த விஷயத்தை கூட நான் ஏன் கண்டிக்கிறேன் அப்படின்னா, அரசியல் ஆக்கணும் அப்படின்றதுக்காக நான் கண்டிக்கல, அரசியல் ஆதாயத்திற்காக இதை நான் கண்டிக்கல. ஏன்னா நானும் ஒரு தகப்பேன் அப்படின்னு சொல்றாரு. எதிர்கட்சி தலைவர் மட்டும் இல்லை, நான் ஒரு தகப்பன்ற முறையில் இந்த விஷயத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து திமுக காதில் போட்டுக்கிறாங்களா அப்படின்னா எப்படிங்க அவங்க போட்டுப்பாங்க? அவங்களுடைய நோக்கம் எல்லாம் வீரனா, சரி வேற பிராண்ட் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்பாங்களே ஒழிய குழந்தைகளுக்கும் பெண்களுக்குமான பாதுகாப்பை அவங்க கொடுப்பாங்களான்னா எங்க கொடுக்குறாங்க? அவங்களோட ஆட்சி காலத்தில் நடக்கக்கூடிய இது மாதிரி சம்பவங்களே சாட்சி அப்படின்னு தான் சொல்லணும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து திமுக என்னைக்கு வந்து கவனம் செலுத்தியிருக்காங்க? அரசியல் ஆதாயம் தேடுறதை தான் பார்ப்பாங்களே ஒழிய ஒரு எச்சக்கல திமுக அப்படின்னு தாங்க சொல்லணும். ரொம்பவே எரிச்சல் உண்டாக்குன ஒரு விஷயம், அனிதா அப்படின்ற பொண்ணு இறந்து போச்சு. அந்த பொண்ணை வச்சு, அந்த போட்டோ வச்சு இன்னமும் அரசியல் பண்றான் அப்படின்னா எவ்வளோ கோவம் ஒரு மனுஷனுக்கு. ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா, அந்த பிள்ளைய பெற்றவங்க அம்மா எல்லாம் அந்த குழந்தைய இழந்துட்டுமே அப்படின்னு என்ன சொல்றது, ஒரு குழந்தை இழந்தவனுக்கு தான் தெரியும், பெத்தெடுத்தவனுக்கு தான் தெரியும் அந்த வலியும் வேதனையும். அந்த போட்டோவை தூக்கிட்டு உதயநிதி வந்து பிரச்சாரம் பண்றானுங்க. அந்த அளவுக்கு அல்பத்தனமா தான் வந்து யோசிப்பானுங்களே ஒழிய திமுக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு அரசா இவனுங்க இருப்பானுங்களா அப்படின்னா நடக்கிற சம்பவங்களே சாட்சி. நான் குற்றமெல்லாம் எதுவும் சுமத்தல. ஓகே, நான் முடிச்சு போன்றது கிளம்புறது. நான் சதீஷ்பா.